என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எதனால் இப்போது காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் வந்தது தெரியுமா? அந்த 2 நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் இதை நடத்திவிட வேண்டும் என்று அங்கே 2 பேர் பேசிக்கொண்டிருப்பதை கேட்டுவிட்டுதான் இந்த அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன்னோடு எப்போதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் காரணமில்லாமல் எதையும் எடுத்து சொல்லிவிடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, உன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே சுற்றி சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களால் வருகிறது என்பதையும் நீனும் அறிந்திருக்கவில்லை. கருப்பன் நானும் அறிந்து விட்டேன் அல்லவா? அதனால்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்வதனால் மட்டும்தான் இந்த கருப்பன் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்றுதான் உனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. இந்த கருப்பனுக்கும் புரியாத புதிராக இருக்கின்றது. வாழ்க்கை ஒரு முறைதான், அதை நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்காமல் மற்றவருக்கு கெடுதல் செய்வதிலும் மற்றவர் குடும்பத்தை அழிக்க எப்போதும் நினைப்பதுமே தன்னுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்றார் நிச்சயமாக அது நமக்கு மேலும் மேலும் பல இன்னல்களை தான் தந்துவிடும் அல்லவா? மேலும் மேலும் பல சோதனைகளை தான் நமக்கு கொடுத்து விடும் அல்லவா? அதனால்தான் இதை எப்போதுமே நீ என்னவென்று புரிந்து கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டும் இனிமேலாவது இது போன்ற சூழ்நிலையிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் படுத்து. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் சொல்வது போல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதையும் ரசித்து ரசித்து நீ வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை முடியும் தருவாயில் தான் வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் செய்தோம், இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் சந்தோஷமாக அனுபவித்தோம் என்று கடந்து வந்தோம் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். நம்மை நம்பி இந்த உலகத்திற்கு வந்தவருக்கு ஒருபோதும் கஷ்டங்களை கொடுத்து விடக்கூடாது. அதே போல நமக்கென என்று ஒருபோதும் நாம் கடமையிலிருந்து நாம் தவறிவிடவும் கூடாது. என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேண்டிய உண்மைகளை நீ நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இதுவரையிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் சரியாக நான் உனக்காக முன்னின்று நான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியையும் நான் உனக்காக உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். இனி என்னவாகுமோ எதுவாகுமோ என்று என் பிள்ளை, நீ எதற்கும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை இழந்ததையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. என் அன்பு குழந்தையே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களை எப்போதும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் போது மனதளவில் தெளிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ புரிந்து கொள்ளும். அது போதும் அல்லவா? எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் எப்போதும் உன்னை எப்போதும் தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? என் குழந்தையே, இந்த கருப்பன் ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு எத்தனையோ பாடங்களை புகட்டி எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லியும் அதை அவர்களால் நிச்சயமாக இன்னும் உணர முடியவில்லை. இந்த சூழ்நிலையெல்லாம் நான் தாண்ட வேண்டும், யாருக்கு எந்த தீங்கையும் பற்றியும் செய்யக்கூடாது என்பதை பற்றிய உணர்வுகளை எல்லாம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தாண்டி அவர்கள் நினைத்ததை சாதிக்க நினைக்கிறார்கள். சரி, இன்னும் சற்று அழகாக சென்று அவர்களுக்கு இதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்னும் போதுதான் புரிந்தது.
இது ஒரு விதமான மனநோயாக இவருக்கு மாறி இருக்கிறது என்று அடுத்தவரின் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காண துடிப்பது என்பது மிகவும் நிச்சயமாக ஒரு விதமான மாற்றங்களை அவர்களுக்கு கொடுத்துகிறது என்பதுதான். மனநோய் என்பது ஒருவருக்கு வரும்போது அந்த மனநோயானது அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளை உருவாக்கிவிடும் என்பதுதான் உண்மை. அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் எந்த ஒரு கஷ்டங்களும் வெளிக்கொண்டு வர அவர்கள் கையில் எடுக்கின்ற மிகப்பெரிய விஷயம் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிப்பது. உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசித்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மனநோயானது நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விதமான ஆனந்தத்தை கொடுக்கின்றதல்லவா. இப்படியே அடுத்தவரின் துன்பத்தில் இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்களுக்கு தீமையான விஷயங்கள் நுழைந்து விட்டது என்றுதான் அர்த்தம். தீய எண்ணங்களை இவர்கள் அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம். தீய எண்ணங்களுக்கும் தீய சிந்தனைகளுக்கும் ஒருவருக்குள் அதிகம் நிச்சயமாக நுழையும் போது அவர்கள் எல்லோரையும் எவ்வளவுதான் இனிமேல் அதிலிருந்து மீண்டு வர முடியும்? அப்படி நினைத்தாலும் ஒருபோதும் அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்து விட்டார்கள். இனிமேலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அவர்களால் நாம் நினைக்க வேண்டியது யாரும் இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது. யார் வார்த்தைகளும் அவர்கள் மாற்றிவிட முடியாது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அதிலிருந்து ஒன்றும் தெரிய போவது கிடையாது. அதனால் இந்த அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ நிச்சயமாக செவிகொடுத்து கேட்பது உண்மை என்றால் உனக்கு வரவிருக்கின்ற ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றிவிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னோடு இதுவரையிலும் இந்த அப்பன் கருப்பன் செய்து கொடுத்த சத்தியங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக சரிபடுத்தியிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்கள் உருவாக்கி இருக்கிறது. இனி இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று நாம் யோசித்து சர்வசாதாரணமாக சென்றுவிட முடியாதல்லவா. எவ்வளவோ பிரச்சனைகளை கொடுத்திட்ட தெய்வமும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கத்தான் செய்கிறது. அவர்கள் குடும்பத்தில் எத்தனையோ ஆபத்துக்கள் அவர்களுக்கு வந்திருக்க செய்கிறது. ஏன் தெரியுமா? இதை கெடுதலாக அவர்கள் நடத்த வேண்டும் என்று எண்ணிறார்களோ அதுவே அந்த விஷயமே அவர்கள் குடும்பத்தில் நடந்த பிறகும் கூட அவர்கள் இதையெல்லாம் இது நாள் வரையிலும் திருந்துவதாக இல்லை. நாம் செய்தது நமக்கே திரும்பி வந்திருக்கிறது என்று உணர்ந்த பிறகும் அவர்கள் இது போன்ற காரியங்களை நாம் இனிமே செய்யக்கூடாது என்று இருக்கவில்லை. அடுத்தவர்களுக்கு இன்னல்களையும் இடர்களையும் கொடுப்பதை தொடரும் போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு அதிகப்படியான ஏமாற்றங்கள் உள்ளவராக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதான் உண்மை. இந்த சூழ்நிலை இவர்களுக்கு தெரிந்து கொள்ள நிச்சயமாக இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க நினைத்தார்கள். அவர்கள் குடும்பத்தில் அதிக அளவில் இருந்த ஒரு உயிர் சென்று விட்டது. இப்படியாக எத்தனையோ துன்பங்கள் நடந்தேறி இருக்கத்தான் செய்கின்றது. ஏனென்றால் நாம் செய்ய நினைப்பது தானே நமக்கு திரும்ப வரும் என்பதையும், நல்லதை செய்தால் நல்லது திரும்ப வரும், தீயதை செய்தால் தீயது திரும்ப வரும், அதுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதல்லவா. அதுவெல்லாம் காலத்தின் கட்டாயம், அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு நடந்த பிறகு கூட இப்போது வரையிலும் உன் குடும்பத்திற்கும் உனக்கும் கெடுதலை நடத்தத்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக 2 நாட்களில் நடந்துவிட வேண்டுமா? அப்படி நடந்தால் அது மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அது எப்படி நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்போதும் உன்னை
தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் யார் என்பதை நான் இப்போது உனக்கு சொல்லிய போதும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடந்தேறிய அத்தனை கஷ்டங்களுக்குமான காரணத்தை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, இந்த நிலையில் இந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறாய் என்றார். முதலில் இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே என் அன்பு குழந்தையே. எப்போதும் கருப்பன் இவர்களை பற்றி உனக்கு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? இது போன்ற மனிதர்கள் இன்னும் அடங்கவில்லை என்பதற்காக தான் இவர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் பிடியில் இருந்து தப்பிக்க இனி வாய்ப்பே இல்லை என்பதை உனக்கு சொல்வதற்காக தான். நீ எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். உன் வேலையை பார்த்து கொண்டு உனக்கு நன்மைகளை நிச்சயமாக செய்து கொண்டே இரு. உனக்கு புரிந்து விட்டதல்லவா? மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தாலே போதும், தெய்வத்திடம் இருந்து நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை பெற்று விடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இனிமேலும் இவர்களுக்கு தண்டனை கொடுத்து எந்த ஒரு பலனும் இல்லை. ஏனென்றால் தண்டனைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு கூட அதன் வீரியம் என்னவென்று தெரியாமல், அதை பற்றி சிறு சிறு துளியளவு கூட இல்லாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அவர்களின் வேலை என்ன? அடுத்தவருக்கு கெடுதல் செய்வதுதான் அவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது இனியும் இவர்களை என் பிள்ளை இப்படியே விட்டுவிட முடியாது. இனியும் இவர்களை நாம் இப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் மிகப்பெரிய வேதனைகளை கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கருப்பன் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதையெல்லாம் உனக்கு நான் கொடுக்கின்றேன். அடுத்த 2 நாட்களில் இவர்கள் செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் யார் என்று இப்போது உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகிறேன். என் குழந்தையே, இதில் ஒருவர் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு சூனிய புத்தி கொண்ட ஒரு பெண். 2வது உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவருடைய குழந்தை. அதாவது அந்த வீட்டின் 1வது பெண் பிள்ளையும் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இவளும் நான் உனக்கு கெடுதலை நடத்த பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேச நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டு உன் வீட்டிற்குள் நடக்கின்ற நல்ல காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மங்கள நிகழ்வு ஏதோ ஒன்று இந்த வீட்டில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதை நாம் நடத்த அனுமதிக்க கூடாது, நாம் ஒருபோதும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இவர்களுக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். உனக்கு உதாரணம் சொல்லவா? இப்போது உன் வீட்டில் ஒரு பொன் பார்ப்பதோ அல்லது ஒரு மாப்பிளை பார்க்கின்ற விஷயமோ நடக்கிறது என்றால், வீட்டில் சுப நிகழ்வு நடத்த வேண்டும், இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் என் குழந்தை நீ என்ன யோசிக்க வேண்டும் அல்லவா? என்ன தெரியுமா? உன் வீட்டை நோக்கி வருகின்ற ஒரு நல்ல விஷயத்தை இவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள். உன் வீட்டில் இருப்பவர்களை பற்றி தவறான விஷயங்களை சொல்ல இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தமாகும். ஆனால் இந்த நேரத்தில் யாரையும் திருத்த வேண்டிய வேலை உனக்கு இல்லை. இவர்கள் அதை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்துவிட்டது. அதனால்தான் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் அவரிடத்தில் நீ எதையுமே சொல்ல வேண்டாம். இவர்களின் பேச்சை கேட்டு உன் குடும்பத்தை பற்றி தவறாக நினைத்து சொல்வார்களானால் அவர்கள் கடந்து சென்று விடவும். இவர்கள் பேச்சை கேட்ட பிறகு உன் குடும்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவரின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யார் தேடி வருகிறார்களோ அவர்கள் மட்டும் உன்னை தேடி வரட்டும், அதுபோதும். வேறு எந்த ஒரு விஷயங்களும் பற்றியும் நீ தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருக்காதே. வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் நீ தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்காதே. உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த ஒரு விஷயங்களும் கஷ்டங்களும் இனி உனக்கு இல்லை.
இல்லை. கருப்பன் எந்த நிலையிலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் இருக்கும் போல இந்த 2 பேருனுடைய ஆட்டமும் அடங்கப் போகிறது. அவர்கள் ஆட்டத்தை அடக்க ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது. இந்த கருப்பன் அதனை நடத்தி வைப்பதற்காக தான் இப்போது உனக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இனிமேல் என்னானாலும் சரி என் பிள்ளையே, அவர்கள் குற்ற உணர்ச்சியை அவர்கள் கொன்றுவிடும் அல்லவா? தாம் செய்த பாவம் நாம் யாரை வந்து சேர்ந்தது என்று அவர்கள் தெரிந்து அப்படி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனி மேலும் மேலும் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிட ஒருபோதும் இவர்கள் துணிய மாட்டார்கள். என் குழந்தையே, என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் பிள்ளை நீ எப்போதும் சுதாரித்து கொண்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். அது மட்டும்தான் இந்த கருப்பனின் எண்ணங்கள் அல்லவா? நீ ஆசைப்படுகின்ற நேரத்தில் எல்லாம் வேண்டுமென்றே இன்னல்களை கொடுக்க இந்த மனிதர்கள் துணிந்தது போலதான் இப்போதும் இவர்கள் துணிந்து விட்டார்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் அழிந்து போவதுதான் உறுதியானது எண்ணும் போது அதை யாராலும் மாற்றிவிட முடியாதல்லவா? இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும். அவனவன் செய்த பாவம் அவரை மட்டுமல்ல, அவருடைய வருங்கால சந்ததியும் சேர்த்து காயப்படுத்தும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தயங்கிய பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு நிச்சயமாக நடக்காது. அவர்கள் வாழ்க்கையே அது நடக்கும். இவர்கள் துணிந்து விட்டார்கள். பல அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு மேலும் மேலும் பல இன்னல்களையும் கொடுக்கும். எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் திருந்தவில்லை என்றால் ஒவ்வொருவரும் அவரவர் வருங்கால சந்ததிகளை தொடர்ந்து அளிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சுப நிகழ்வை நடத்தக்கூடாது என்று எண்ணும் போது அவர்களுக்கு இதே நிலைமைதான் என்று எண்ணிய பிறகும் இனி அவர்கள் இல்லத்தில் சுபநிகழ்வுகள் நடந்து விடுமா என்ன? அதற்கு தான் இந்த கருப்பன் அனுமதி கொடுத்து விடுவேனா என்ன? எல்லாமே நடந்தால் தானே அதன் அருமை என்னவென்று தெரியும் அல்லவா? அந்த கஷ்டம் எப்படிப்பட்டு என்று அவர்களுக்கு தெரியும் அல்லவா? அதன் வேதனை எப்படிப்பட்டது என்பதை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கட்டும் என்றுதான் இந்த அப்பன் உனக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். என் பிள்ளையே, உனக்கு இந்த கருப்பன் நின்று துணை நின்று அந்த விஷயத்தை நடத்தாமல் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்று அவர்களுக்கு அதை நடத்தி கொடுப்பேனா? உன் அப்பன் கருப்பன் நானாகத்தான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. இனி எதற்குமே கலங்காதே. இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி வருவது இனி எல்லாமே எப்போதும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பன் எப்போதும் என் குழந்தை தீங்கு செய்ய விடமாட்டேன். அப்படி இருக்கும்போது என் குழந்தைக்கு யாரும் தீங்கு செய்தது நினைப்பதை எப்போதும் நான் விட்டுவிட மாட்டேன். அவர்களுக்கு அதே தண்டனை கிடைத்தே தீரும். எந்த ஒரு விஷயத்திலும் நான் பய உணர்வோடு இருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் நமக்காக நிற்கும். நீ பயத்தோடு இருந்து விட்டாய் மட்டும் போதுமா? அது நடிப்பாக கூட இருக்கக்கூடாது, உண்மையானதாக தான் இருக்க வேண்டும். உன்னுடைய பய உணர்வு இந்த வாழ்க்கையில் இனி வரக்கூடிய நேரங்களில் உனக்கு நிச்சயமாக உன்னை எப்போதும் நல்வழிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளையே, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ஆனால் நிச்சயமாக தெய்வத்திற்கு நிச்சயம் நீ பயப்பட வேண்டும். நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக நீ எப்போதும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். தெய்வம் இந்த வாழ்க்கையில் நம்மை கை தூக்கி விடுவது உன்னுடைய அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய நம்பிக்கை உணர்வு உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதை
என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் எப்போதும் நம்மை நிச்சயமாக மாற்றிவிடும். எதிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. எந்த நிலையும் நாம் எப்படி உணர்கிறோம் என்பதை பொறுத்துதான் எல்லாம் உனக்கு சரியாக மாறுவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த கருப்பன் இருக்கும்போது உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பன் துணை இருந்து உனக்கு உருவாக்கும் வெற்றி எப்போதுமே என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து நடந்து கொள். எல்லா நாளும் உனக்கு தன் மதிப்பை தந்து உன்னை வழி நடத்தும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எப்போதும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.